ஒருமுறை சொர்க்கத்தில் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணு தன் மனைவி லட்சுமி தேவியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது லட்சுமி தேவி விஷ்ணுவை பார்த்து, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பக்தர் யார் என்று கேட்டாராம். அதற்கு விஷ்ணு, என்னுடைய பக்தரான பாண்டுரங்கன் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவன். ஏனென்றால் பாண்டுரங்கன் தன்னுடைய தாய் தந்தையரை பாசத்துடனும் பக்தியுடனும் கவனித்துக் கொள்கிறான் என்று பெருமையுடன் பதிலளித்தார். இரண்டாம் விஷ்ணுவின் வருகை பாண்டுரங்கனின் பக்தியை நேரடியாக பார்க்க விரும்பிய லட்சுமி தேவி உடனே விஷ்ணுவுடன் பூமிக்கு வந்தார். விஷ்ணுவும் லட்சுமியும் பாண்டுரங்கனின் சிறிய குடிசை வாசலுக்குச் சென்றார்கள். விஷ்ணு வாசலில் நின்று, நான் தான் விஷ்ணு வந்திருக்கிறேன், பாண்டுரங்கா வெளியே வா என்று பக்தனை அழைத்தார். 3. செங்கல் மீதான காத்திருப்பு. பகவானின் குரலைக் கேட்ட பாண்டுரங்கனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பாண்டுரங்கனின் மடியில் அவனுடைய வயதான பெற்றோர் படுத்திருந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பெற்றோரின் தூக்கத்தை கலைக்கக்கூடாது என்று எண்ணி அவன் உடனடியாக வெளியே வரவில்லை. ஆனால் வாசலில் நிற்கும் பகவானை நிற்க வைப்பது நியாயமில்லை என்று நினைத்த பாண்டுரங்கன் அங்கிருந்த ஒரு செங்கல்லை எடுத்து வாசலில் வீசி எறிந்தான். பின்னர், பகவானே, நீங்கள் அந்த செங்கல் மீது நின்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான். அதற்கு விஷ்ணு, ஒன்றும் அவசரமில்லை பாண்டுரங்கா, நீ உன் பெற்றோரின் சேவையை முடித்துவிட்டு வரும் வரை நான் இந்த செங்கல் மீது நின்றே காத்திருக்கிறேன் என்று கூறி 2 கைகளையும் இடுப்பில் வைத்தவாறு அந்த செங்கல் மீது நின்று கொண்டார். 4ஆம் விட்டலராக கோவில் கொள்ளுதல் அன்றிலிருந்து மக்கள் விஷ்ணுவை அந்த ஊரில் பாண்டுரங்கா விட்டலராக வழிபடத் தொடங்கினர். பாண்டுரங்கா என்பது விஷ்ணுவின் பெயரை குறிக்கிறது. இக்கோயிலின் தனிச்சிறப்பு, பொதுவாக எந்த கோயிலின் கருவறைக்குள்ளும் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் பண்டரிபுரத்தில் உள்ள இந்த பாண்டுரங்கரின் சிலையை நீங்கள் அருகில் சென்று கட்டி அணைத்தபடியே கூட வழிபடலாம். தாய் தந்தைக்குச் செய்யும் சேவையின் உயர்வை உணர்த்தும் சிறப்பான கதை இது. விஷ்ணுவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.